Hello friends, welcome to Home Inspiring Vlogs. ஒரு 2-3 months முன்னாடி ஒரு லாங் வீடியோல 25 யூஸ்ஃபுல் கிச்சன் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் எப்படி நம்ம யூஸ்ஃபுல் அப்படின்னு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோமோ அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஐயோ இது தப்பான டிசிஷன் ஆயிடுச்சே, இதை வாங்கியிருக்கூடாதோ, இதுக்கு பதிலாக வேற மாதிரி வாங்கியிருக்கணுமோ அப்படின்னு யோசிச்ச சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல சிலதெல்லாம் வந்து யூஸே இல்லாத மாதிரியும் தோணுச்சு எனக்கெல்லாம். அதையெல்லாம் வந்து தேவைப்பட்டா சொல்லுங்க, லிஸ்ட் பண்ணி போடுறேன் ஒரு வீடியோவான்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த வீடியோ தான் நான் பார்க்க போறோம். இந்த பொருள் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வாங்கினதுக்கு பதிலாக கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி வாங்கியிருந்தோம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணி இருப்போமோ அப்படின்னு நினைச்ச ப்ராடக்ட்ஸ் தான். யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லிட முடியாது. கொஞ்சம் மாத்தி யோசிச்சு வாங்கி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் நிறைய தடவை யோசிச்சதுண்டு. ஸோ நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னோட இந்த இன்புட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு வீடியோவா கம்பைல் பண்ணியிருக்கேன். நான் இப்படி சில பொருள் எல்லாம் வந்து இப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி உங்க வீடுகள்லயும் சில பொருள்கள் வந்து இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்படி ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டு கூட பெருசா யூஸ் இல்ல, இதை யோசிச்சிருக்கணும் நான் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சோ தட் இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சோ இல்ல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு ரீதிங்க் பண்ணி வீட்டுக்கு வாங்குவாங்க. சோ தட் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஹாட் பேக் தான். ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு. பேட்டர்ன் ஆகட்டும் பிரிண்ட் ஆகட்டும் அதை பார்த்து வாங்கிட்டேன். ஆனா இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலாச்சு. இதை நான் வாங்கும்போது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்து சூடான பொருட்களை எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்றதை விட இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். எப்போ சோசியல் மீடியா எஸ்டாப்ளிஷ் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த விழிப்புணர்வு எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு மக்கள் கிட்ட. வாங்கின புதுசுல ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணேன், அதோட சரி. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து வச்சுதான். அதுவும் 2 ஹாட் பேக் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வேற வாங்கியிருந்தேன். இன்னும் புதுசு போல அப்படியே இருக்கு. அதனால என்னால தூக்கி வீசவும் முடியல. சோ குளிர்காலங்கள்ல தயிரை வரையூத்தி அந்த கப்பை இந்த ஹாட் பேக் உள்ள வச்சிடறேன். அதுக்கு தான் யூஸ் ஆகுது. எப்ப சூடான பொருட்களை எல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஹாட் பேக்கா இருந்தாலும் சரி டப்பாவா இருந்தாலும் சரி போடக்கூடாதுன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பேக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுல கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டேனானா இல்ல, ஆனா சூடான பொருட்களை எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பால ஸ்டோர் பண்றதை வந்து 100% வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஷியூரா சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ஹாட் பேக்கையுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாத்திட்டேன். அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் சாம்பார் எல்லாம் ஊத்தி கொண்டு போயிட்டு இருந்தேன். அதையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாத்திட்டேன். மோஸ்ட்லி என்னோட லஞ்ச் பேக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலா எல்லார் வீட்லயுமே இந்த ஹாட் பேக்ஸ் இருக்கும். உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர் இருக்கும். மேல பாத்தீங்க அப்படின்னா மூடியில எல்லாம் கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் இருக்கும். யூஸ்வலா வந்து பிளாஸ்டிக்ல சூடான பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பொருள் மேல டச் ஆனாலும் சரி கீழே டச் ஆனாலும் சரி பிளாஸ்டிக்கு டச் ஆச்சு அப்படின்னா ரிசல்ட் ஒண்ணுதான். சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் யாராலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இப்ப கொஞ்சம் யோசிச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிக்கோங்க. அதுக்காக உடனே இதை தூக்கி வீசணுங்கிறது கிடையாது. இந்த பிளாஸ்டிக் ஹாட் பேக்ஸை இத தயிர் உரையூத்தி உள்ள வைக்கிறக்கோ இல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் பண்றக்கோ ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த பெரிய வாட்டர் ஜக் தான். ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த வாட்டர் ஜக்கை வந்து நான் வாங்கிட்டேன். வெளியே இருந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோட்ஸ் இருந்ததுனால அதை பார்த்து வாங்கிட்டேன். ஆக்சுவலா 2 லிட்டர் வந்து கிச்சன்ல ஹேண்டில் பண்றக்கும் சரி டைனிங் டேபிள் மேல யூஸ் பண்றக்கும் சரி ரொம்ப ஹெவி லோடா இருக்கிறதுனால வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியல. வாங்கும்போது ஏதோ ஒரு நினைப்புல வாங்கிடுறோம், ஆனா வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஜஸ்ட் தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்தும் போது நிறைய தடவை ஸ்லிப் ஆயிருது. சோ கூடுமான வரைக்கும் இந்த வாட்டர் ஜக்ஸ் ஆர் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது நம்ம 2 கையிலையும் எவ்வளவு கெப்பாசிட்டியை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு தான் சூஸ் பண்ணோம். அழகா இருக்குங்கிறதுக்காக ஒன்ன வாங்கிட்டு கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணக்கூடாது. காம்பாக்டா அளவு சைஸ்ல இருக்கிற ஜக்கோ இல்ல வாட்டர் பாட்டில்ஸோ வந்து நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த மாதிரி காம்பாக்டான சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வாட்டரோட வேஸ்டேஜையுமே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் கிச்சன்ல அதிகமா யூஸ் பண்ணி பார்த்த ஆயில் பாட்டில்ஸ் தான். 2 வருஷத்துக்கு மேல இந்த பாட்டில நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதோட லிங்க் கேட்டிருக்கீங்க. நான் இது வந்து அமேசான்ல அவைலபிள் இருக்கு. ஐக்கியாவோட ப்ராடக்ட்னு நான் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு, ரொம்ப காம்பாக்டாவும் இருந்துச்சு இந்த பாட்டில். இந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து என்னன்னா ஆயில் விழுகிற இடத்துல அந்த நாஸ்ட்ரல்ஸ் வந்து எங்கேயோ பிளாக் ஆயிடுச்சான்னு தெரியல, இல்ல உள்ள இருக்கிற அந்த ஏர் பைப் பிளாக் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆயில் வந்து சொட்டு சொட்டாதான் விழுகுது. இதை வந்து நானும் என்னென்னவோ பண்ணி ரெக்கவர் பண்ற பாக்குறேன், ஆனா முடியல. நீங்களே பாருங்க அது எப்படிதான் விழுகுதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஆயில் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம எப்ப சமைச்சு முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஆயில் ட்ரிப் ஆகிற பைப் வந்து கொஞ்சம் சன்னமாவும் கொஞ்சம் வளைஞ்சும் இருக்கிறதுனால ஈஸியா பிரஷஸும் உள்ள போக மாட்டேங்குது. அதனாலேயே கூட பிளாக் ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ரொம்ப காம்பாக்டான பாட்டில், அதனால பெருசா யூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு வெளியே எடுத்து வைக்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆயில ப்ராப்பரா ஃப்ளோ பண்ண வைக்கிற மாதிரி அந்த டெக்னிக் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ தட் அழகான பாட்டில வந்து மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே உயரமான ஒரு ஆயில் பாட்டில். இது வந்து யூஸ்வலா புல் அவுட் ஆயில் ட்ரேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மாடுலர் கிச்சன்ல அதுக்குள்ளேயே வைக்க முடியாது. அதே மாதிரி அரை அடி கேப் இருக்கிற ஓப்பன் ஷெல்ஃபா இருந்தாலும் இது உள்ள போகாது. எதுக்குமே உள்ள ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு லாங் பாட்டில். ஆக்சுவலா இதை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, மார்க்கெட்ல விற்கிற ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 800 ml 850 ml பிடிக்கிற மாதிரி பாட்டில்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கண்ணில் படும். ஆனா ஆயில் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து 1 லிட்டர். ஸோ அந்த 1 லிட்டர் ஆயில வந்து ஊத்தணும் அப்படின்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி இல்ல 1 லிட்டருக்கு மேல இருக்கிற கெப்பாசிட்டி உள்ள பாட்டில்ஸ் தான் வந்து நமக்கு வேணுங்கிறதுனால இது 1.1 லிட்டர் ஒன்று வந்து வாங்கினேன். ஆனா இந்த 1.1 லிட்டர் வந்து வாங்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு லென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு லென்த் இருக்கிற ஏரியா வந்து நம்ம கிச்சன்ல எந்த ஷெல்ஃப்ல இருக்குன்னு யோசிச்சுட்டு நம்ம வாங்கி இருக்கணும். அதை யோசிக்காம ஸ்லீக்கா இருக்கு ஆயில ஒரே தடவையில வந்து கவர்ல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியால வாங்கினது. நார்மல் கிச்சன் கேபினெட்ஸ்குள்ள இதை ஃபிட் பண்ண முடியாதனாலேயே இதை வந்து பெருசா யூஸ் பண்ண முடியல கிச்சன்ல. அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஊர் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வீட்டுல நார்மலா என்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சுட்டு இருப்போம். இதுவே அடுத்த ஸ்டேட் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா ஏதாவது ஒரு சில ஐட்டம்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா அதே மாதிரி பொருள் வேணும். அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கின ஐட்டம் தான் வந்து இந்த தட்டை இட்லி பிளேட் செட்டு. இது கிட்டத்தட்ட ஒரே ஒரு தடவை தான் நான் இட்லி சுட்டிருக்கேன். இதுல தட்டை இட்லின்னு சொல்லிட்டு கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் இது. ஆக்சுவலா நம்ம ஊர் இட்லியே வந்து கொஞ்சம் பிளாட்டா ஊத்தப்பம் சைஸ்ல இருக்கும். இந்த தட்டத்துல ஊத்தி சாப்பிடும் போது மேல பொடி போட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். ஹோட்டலுக்கு போனா நான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ற ஐட்டம் அது. அதை யோசிச்சுட்டு இதை வாங்கினேன். ஆனா இந்த பிளேட் ஸ்டாண்டை வந்து உள்ள வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குக்கர் யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணி ஆகணும் தனியா. அதுக்கப்புறம் இத்தனை பிளேட்ஸை நம்ம வந்து தனியா வாஷ் பண்ணணும். இதையெல்லாம் யோசிச்சுட்டு ரெகுலரா நம்ம கை எங்கே போகணும்னா நம்ம வீட்டு ரெகுலர் இட்லி பாத்திரத்துக்கு தான் போகுது. அதனால அடுத்த ஸ்டேட் ஃபுட்டா இருந்தாலும் சரி, ஒரு தடவை தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை கடையிலேயே சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவு பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி அந்த இடத்த வந்து நம்ம ஆக்குபை பண்ணாம இருந்தோம்னா அதுவே பெஸ்ட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு தான். இன்னும் நிறைய பேர் வீட்டில் இந்த பிளாஸ்டிக் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கத்தியால காய்கறி இருக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற நம்ம கண்ணுக்கே தெரியாத பிளாஸ்டிக் துகள்கள் வந்து நம்ம சமைக்கிற உணவு கூட சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள போயிருது. அது வந்து கேன்சர் விளைவிக்கக்கூடிய ஒண்ணு. அதனால இந்த பிளாஸ்டிக் போர்ட்ஸ் யாராலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து தூக்கி போடுறதுக்கான நேரம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வுட்டன் போர்டு இல்ல மரப்பலகைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம காய்கறி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்ல. இந்த பிளாஸ்டிக் போர்டோட கெடுதல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நம்ம லைஃப்ல வாங்கியே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்ச நேரம் எல்லாம் உண்டு. இன்னொரு பொருள் எங்க வீட்டுல ரொம்ப அதிகமா யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் டேமேஜஸ் எல்லாம் ஆயிருக்காது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண நாள் உண்டு. ஏன்னா என்னோட இந்த சப்பாத்தி கல் தான் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. இதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். கீழே வந்து அந்த பிளாட் சர்ஃபேஸுக்கு கீழே கால்களும் இல்லை, அதனால வந்து ஒரு சின்ன மேட்டை போட்டு தான் வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு அது மேல வச்சு ஜஸ்ட் ஓரத்துல தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா டைல்ஸ் மேல பட்டு பட்டு எட்ஜஸ் இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. மேபி பில்டர் ஒட்டினதே வந்து சுமாரா தான் ஒட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இவ்வளவு பெரிய ஒரு 7-8 kg கல் வந்து மேல போய் டக்குன்னு லைட்டா பட்டா கூட அங்க இருக்கிற அந்த வால் டைல் வந்து கிராக் ஆயிருது. ஸோ சப்பாத்தி கல்லெல்லாம் சூஸ் பண்ணும்போது ஒரு மீடியம் வெயிட்ல சூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மரத்துல இருந்துச்சு அப்படின்னா பெட்டர், இல்ல கிரானைட்லயே வாங்கினா கூட ஒரு மீடியம் வெயிட்ல இருக்கிறது வாங்கிட்டு கீழே வந்து குமிழ் வச்சிருக்கோம் இல்லையா கால்கள் மாதிரி, அது வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப். ஏன்னா நம்ம கிச்சன் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்றது இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து வாங்கிட்டு தேவையில்லை அப்படின்னா நம்ம விட்டுட்டு வேற ஒரு பொருள் கூட வாங்கிக்கலாம். ஆனா இந்த டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற வேலை ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு ஏன் என் கிச்சன் வால் டைல்ஸ் எல்லாம் வந்து கீழே ஏரியா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, என்ன ரீசன் அப்படின்னு ரொம்ப தலையை போட்டு குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறக்கே இதுதான் ரீசன் அப்படின்னு. ஆன டேமேஜை இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணி எல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனா இப்ப கொஞ்சம் பார்த்து சேஃபா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சப்பாத்தி உருட்டுற கம்ஃபர்ட்டா இருக்குங்கிறதுக்காக இதை வந்து இன்னும் ஹேண்டில் வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பொருள் இதை விட பெட்டரா சூஸ் பண்ணிருக்கலாம்னு ஒவ்வொரு தடவை இந்த பாக்ஸை பார்க்கும்போது நினைப்பேன். ஒரு ஆட் ஷேப்ல, அதாவது வந்து ஒரு ரவுண்டும் கிடையாது, ஒரு ஸ்கொயரும் கிடையாது, ரெக்டாங்கிளும் கிடையாது, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கிற டப்பாலாம் எப்படின்னா இடத்த ஆக்குபை பண்ணுது. அதே மாதிரி பாக்குறக்கும் நீட்டா இல்ல. இதுக்கு பதிலா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஷேப்ல இருக்கிற மாதிரி ரவுண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ரெக்டாங்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்துக்கிறது ஸ்பேஸையும் கம்மி பண்ணும். பாக்குறக்கும் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது ரொம்ப அழகா தெரியும். சோ நான் ப்ரிஃபர் பண்றது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டப்பா தான். ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தேவைப்படும். அதே மாதிரி ஹைட்டும் இருக்கிறதுனால குவான்டிட்டியும் அதிகமா பிடிக்கும் இந்த டப்பால. அதனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் இந்த பாக்ஸஸ் தான். ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த யூனிஃபார்மிட்டியே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பொருள்
மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இருக்கும். ஆனால் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் என்னால் எல்லாம் இந்த காப்பர் ஐட்டம்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஆரம்பத்தில் காப்பரில் தண்ணி குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் ஒரு 2 நாள் அதை ப்ராப்பராக கழுவாம விட்டோம் அப்படின்னா 3ஆவது நாள் கலர் சேஞ்ச் ஆயிருது. திரும்பவும் போட்டு தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொங்கல் டைமில் இந்த செட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த சொம்பும் 4 கிளாஸும் வாங்கினேன். அது அப்படியே வந்து ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு கார்னருக்கு போயிருச்சு. இந்த மாதிரி செம்பு பித்தளை பொருட்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா வாங்குறது பெட்டர். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறது பணத்துக்கு சேஃப். இந்த பொருளோட காப்பர் ஐட்டம்ஸ் என்னோட முடிஞ்சது. நிறைய வீட்டில் காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்துருக்கேன். மெயின்டைன் பண்ணாமல் உள்ள எல்லாம் கிரீன் கலர் ஆகி அதை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாமையே வந்து எல்லாரும் அதை ஒரு மூலையில போட்டாச்சு. ஆனால் இதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். அடுத்து இது வாங்காம இருந்ததா பெட்டர் அப்படின்னு வாங்கி ஒரு 1 வீக்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண அன்னைக்கே வந்து ஃபீல் பண்ண ஐட்டம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் பாட்டில் தான். இந்த லிட்டுக்கு பக்கத்துல வந்து மேலே வந்து ஆயில் ட்ரிப் ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல வந்து அவுட்லெட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து மூடி போடும் போதே வந்து கீழே விழுந்து அந்த அவுட்லெட் உடஞ்சிருச்சு. அன்னையிலிருந்து இதுதான் பெர்மனன்ட் ஷேப்பா அந்த பாட்டிலுக்கு இருக்கு. அந்த நாஸ்ட்ரில் வந்து இல்லாததுனால ஆயில் ஒவ்வொரு தடவை ஊத்துனதுக்கு அப்புறம் ட்ரிப் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஃபுல்லா கரையான மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வேற வாய்ப்பே இல்லை. சரி, அட்லீஸ்ட் அந்த பாட்டிலையாவது யூஸ் பண்ணுவோம்னு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைன்னா எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருக்கிற அன்னைக்கு அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இதை வந்து வாங்கும்போது கண்டெய்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சு அப்படின்னா அதோட நாஸ்ட்ரலும் அது கூட அட்டாச் ஆகி வர்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த உடையறதெல்லாம் வந்து தவிர்த்த முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக வாங்கினேன். இங்க வந்து விண்டர்ல எல்லாம் ரொம்ப கோல்டா இருக்கும் தண்ணி. சரி, கொஞ்சம் வார்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணி தான் இதுல ஊத்துவேன். அம்பு தண்ணியே வித்தின் 1 ஹவர்ல வந்து தண்ணி சூடு கம்மியாயிருது. எகெயின் பில்ட் குவாலிட்டி இருக்கும் இல்லையா அந்த ஃபிளாஸ்கோடது. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து ரொம்பவே லோக்கல் கிரேடா இருக்கு. ஈவன் தோ இட் இஸ் அ பிராண்டட் ஐட்டம். அதுல வந்து இந்த குவாலிட்டி எல்லாம் ஒரு தடவை குழந்தைங்க எப்படின்னு கீழே போட்டாலே வந்து உடஞ்சிடுற மாதிரி இருக்கு. இந்த ஃபிளாஸ்க்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ரொட்டீனா ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிளாஸ்க்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. முழு ஃபிளாஸ்க்ல தண்ணியை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உள்மூடியை போடும்போது உள்மூடியோட உள்பகுதி வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்லயோ ரப்பர்லயோ ஆனது. அதை வந்து தண்ணியில 24 ஹவர்ஸ் அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியை தான் நம்ம எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். சூடான எந்த பொருளையும் பிளாஸ்டிக் கவர்லயோ பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ போடக்கூடாதுன்னு தெரிஞ்ச நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊத்தி வைக்கிற ஃபிளாஸ்கோட உள்மூடி வந்து பிளாஸ்டிக்ல இருக்கிற அந்த எட்ஜ் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 3/4 ஃபிளாஸ்க்கு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு மேல் பகுதியை வந்து கொஞ்சம் எம்டியா விட்டுறேன். அதனால வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து சுடுதண்ணியில மூழ்கிறது இல்லை. இது என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நான் செஞ்சுக்கிறேனே தவிர முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபிளாஸ்க் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதை யோசிச்சு இதுக்கு பதிலாக வேற ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே சேஃப் தான். லாஸ்டா சொன்னாலும் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இது மிக்ஸி தான். பிரஸ்டீஜ் என்டியூரா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த 2 வருஷத்துக்கு மேலாச்சு இது வாங்கி. இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கின அன்னைக்கு அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ வீடியோவும் போட்டிருந்தேன். அப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆஃப் லேட் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சவுண்டு பயங்கரமான சவுண்ட். ஏதோ ஃபேக்டரியில வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா எந்த அளவுக்கு சவுண்ட் வருதோ அந்த அளவுக்கு சவுண்ட் கொடுக்குது. பக்கத்து ஃபிளாட்ல தூங்குறவங்களை கூட இந்த மிக்ஸி சவுண்ட் எழுப்பி விட்டுரும். ஒரு 11 இயர்ஸா பிரஸ்டீஜ் 750 வாட்ஸ் மிக்ஸி யூஸ் பண்ணிட்டு சரி இந்த தடவை 1000 வாட்ஸ் மிக்ஸிக்கு போயிருவோம், மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்குங்கிற காரணத்துக்காக 1000 வாட்ஸ்ல நிறைய பிராண்ட் மிக்ஸி பார்த்தேன். பாஷ், ஆட்டம்பர்க், இனால்சா, பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை வருஷம் நம்மளுக்கு பிரஸ்டீஜ் தான் கை கொடுத்தது, இந்த தடவையும் பிரஸ்டீஜுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி பிரஸ்டீஜுக்கு போனேன். பட் நிஜமாவே வந்து இந்த அளவுக்கு ஏமாத்தும்னு எதிர்பார்க்கல. வித்தின் 2 இயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5000 6000 கொடுத்து ஒரு மிக்ஸி வாங்கிட்டு அதை இமீடியட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ரைட் மூவ் கிடையாது. அதனால பாப்போம் இன்னும் எவ்வளவு நாள் இதை வந்து நான் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிச்சயமா முடியல அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல கட்டாயம் மாற்ற வேண்டியதாயிரும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறக்கே ஒரு 3:30 4 ஆயிரும். அப்போ 6:30 அப்படிங்கும் போது அவர் வந்து டீப் ஸ்லீப்ல இருக்கிற டைம் பார்த்து இந்த மிக்ஸி போட்டேன் அப்படின்னா அவரோட தூக்கம் எவ்ரிடே டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட்டாயமா இதை வந்து மாத்தியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு பிராண்டட் கம்பெனியோட ப்ராடக்ட்டை பத்தி இவ்வளவு பெரிய ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நிச்சயமா அந்த கம்பெனியோட சேலை வந்து பாதிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா பிரஸ்டீஜ் அப்படிங்கிற நேம் பார்த்து வாங்கி சில ஏமாற்றங்களை சந்திக்கும் போது வெளியே சொல்லாம இருக்க முடியல. ஆனா ஜாரோட குவாலிட்டி ஆகட்டும் இல்ல கிரைண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அதுல எல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. சவுண்டை பத்தி எந்த கவலையும் இல்லை. எனக்கு கிரைண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.